மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத நடை உடை பாவனை காட்டிவிடும். தெரியல இல்லையா? பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க என்ன சொல்லணும்? எப்படி கூப்பிடுறோம்? வாங்க சம்மந்தி. நீங்க சில ஊர் சாப்பாட்டை பார்த்தாலே அங்க உள்ள பழக்க வழக்கம் என்னன்னு தெரியும். ஊர் சாப்பாடு மொத்தமா சொல்லும், வீட்டு சாப்பாடு அவங்க லட்சணத்தை சொல்லிடும். தெரியுமா இல்லையா? சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம் சில பேர் இலையில எப்படி சாப்பிடறான்னு. பாத்திருக்கீங்களா இல்லையா? உண்ணுகிற உணவு உன்னுடைய தன்மையை தீர்மானிக்குது. நான் கேட்கறேன், சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்து உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? உட்கார மாட்டோம்ல. ஏன் உட்கார மாட்டியா? அழுக்கு படும். உங்களை உட்கார வேண்டாம்னு கிராமத்துல யாரும் சொல்லல, உங்க மனசுமே உட்கார வேண்டாம்னு சொல்லல. ஆனா எது உட்கார வேண்டாம்னு சொல்லுது? கிழிஞ்சு போற துணின்னு சொல்லுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிழிகிற துணி உங்களை உட்கார விடலைன்னா உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது துணியா நீங்களா? யோசிக்கணுமா வேண்டாமா? இங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கிறோம். நடக்கும் போறது கல்லுல இடிச்சுக்கிட்டோம்னா என்னடா காலில் ரத்தம்? கல்லு இடிச்சு பிடிச்சுருவேன். கல்ல இடிச்சிச்சு நீ தானே இடிச்சுக்கிட்ட. முள்ளு குத்தி பிடிச்சுருவேன் முள்ளுல காலை வச்சு விட்டு. அதை விட பெரிய கொடுமை காது கேட்காதவங்க காது கேட்கிற கருவி வைக்கிறோம். என்னையா காதுலன்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? செவிட்டு மிஷின். மிஷின் செவிடா அவன் செவிடா. அப்ப எப்படி கற்பித்து கொடுத்துருக்கிறோம்? நீங்க நல்லா கவனிங்க. ரவீந்திரநாத் தாகூர் நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதியவர். ரஷ்யாவுக்கு போறாரு. ரஷ்யாவில் 5 வயது குழந்தைகள்ல இருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, நான் 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் வித்தா லாபம் எவ்வளவு? 5 ரூபா. தயக்கம் இல்லாம சொல்லுங்க. என்ன 5 ரூபா லாபம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த ரஷ்யாவில் உள்ள மாணவர்கள் நம்ம இந்திய ஜனநாயக மனவிதியை எழுதின அவரு ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து அந்த பிள்ளைய சொன்னாங்களா, ஐயா பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்றதான். அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லு குடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு வித்தா 6 மாதம் சிறை தண்டனை. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு பொருளுக்கு 30% தான் லாபம் வைக்கணும், 100% வைக்கப்படாது. அதைத்தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு வித்தா அது சரி, நீ 10 ரூபாய்க்கு வித்தா அது தவறு. நம்ம நாட்டில் 5 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 55 ரூபாய்க்கு விற்க நினைக்கிறேன். விளங்குமா? யாரை சுரண்டி கொழுக்கிறது? எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குல்ல, செல்போனு. மாசம் மாசம் காசு போடுறீங்களா? 200 போடுறிய, 300 போடுறிய, 100 போடுறிய, ஒரு மாசத்துக்கு போடுறிய. ஒரு மாசம்னா எத்தனை நாள்? 30 நாள் கொடுக்கறானா? 28 நாள்ல முடிச்சிடுறேன். எந்த உலகத்துல இருக்கு 28 நாள்? ஒரு மாசம் வரும், பிப்ரவரி மட்டும். அவன் ஒரு மாசத்தை 28 நாள் ஆக்கி நம்மளை பூரா சுரண்டுறானு. 2 நாள் எங்கன்னு யாராவது கேட்டியலா? சரி, 3 மாசத்துக்கு பணம் போடுறீங்களே, 3 மாசத்துக்கு போடுற பணத்துக்கு எத்தனை நாள் கொடுக்குறேன்? 3 மாசம்னா எத்தனை நாள்? 90 நாள். ஆனா அவன் 84 நாள்ல முடிச்சிடறான். 6 நாள் எங்கன்னு யாரும் கேட்கல. அப்படி 6 நாள் இங்க 2 நாள் மொத்தமா சேர்த்து அவன் என்ன பண்றான்? 12 மாசம் ஒரு வருஷமா இருந்தது 13 மாசம் 14 மாசம் சேர்த்து வசூல் பண்றானே. யாரை சுரண்டி யாரு வாழ்றது? அப்ப ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு? ஏன் இந்த கெடுதல்? இது ஏன் ஒழுங்கா கற்பிக்கப்படல? ஏன் கற்பிக்கப்படாம நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்றமே வாழ்க்கையா என்று சிந்தி. நாளைய தலைமுறை எப்படி பண்பட்டவர்களாக இருப்பார்கள்? எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது? நம்ம கிட்ட இருக்க கல்வி. வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு போற போது விட்டுட்டு போக மனம் இல்லாம போயிருக்கிறான். எதுக்குடா அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தோம்னு. இருந்தாலும் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் முடிவு பண்ணானா, விட்டுட்டு வந்துட்டான், ஊரை விட்டு நாட்டை விட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா அவங்கள நம்ம போடுற திட்டம் தாண்டா ஆளணும்னு முடிவு பண்ண மெக்காலே என்ற ஒரு மனிதன், மெக்காலே என்ற ஒரு வெள்ளக்காரன் போட்ட கல்வி முறைதான் இன்னைக்கு வரைக்கும் மெக்காலே கல்வி திட்டம் நம்ம கிட்ட இருக்கு. இல்லன்னு மறக்க முடியுமா? மறக்க முடியுமா சொல்லுங்க? 5ல் 9 போகுமா? போகாது இல்ல. 5ல் 9 போகாது. சரி, என்ன சொன்னாங்க வாத்தியாருங்க? ஒரு எண்ணு கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அம்புடு பயலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிட்டா நாடு கடன்ல இருக்கு. இந்தியா 190 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. எதுக்குன்னு தெரியல. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. எதுக்குன்னு தெரியல. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய?